ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. சனி பத்தி, செவ்வாய் பத்தி 1 or 2 hours பேசுற மாதிரி இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையான ஜோதிடர் எப்படின்னா, நீங்க ஒரு பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து உங்க பாஸ்ட்ல நடந்திருக்கிற சில ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எதுக்குன்னா, பாஸ்ட் சொல்றவர் உங்க ஃபியூச்சர் கூட சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லாஜிக். ரெண்டாவது இந்த 2-3 ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எப்படின்னா, நீங்க நல்லவர் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா சொல்றது இல்லை. பர்டிகுலர் ஈவெண்ட் இந்த டைம் பீரியட்ல நடந்து இருக்குன்னு சொல்லணும். நீங்க அவர் ஏதாவது படிச்சிருக்கலாம், எந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டம் ஆனாலும் கூட அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவர் பாசிட்டிவ் ஈவெண்ட் சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்திருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு அங்க இருக்கிற லக்னம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் நீங்க கொடுத்திருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒரே ராசியில எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த நியூமராலஜி, இந்த டாரட் கார்டு, இந்த ராசி மேல சொல்ற ஒரு இவெண்ட் சொல்றது. ஸோ அதனால நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜோதிடம் பார்ப்பீங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லி லக்னத்தை கண்டுபிடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் அவரோட கைரேகை, இந்த சைனீஸ் பாமிஸ்டா இருக்கலாம், வெஸ்டர்ன் பாமிஸ்டா இருக்கலாம், கைரேகை வச்சு அந்த ஈவெண்ட் நடக்குமா இல்லைன்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரம் பாக்குறேன். பிரஷ்ன சாஸ்திரத்துக்கு அப்புறம் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் நிறைய டீட்டெயில லேயர் பை லேயர் பாக்குறேன். இது சயின்டிபிக்கான மெத்தட். நிறைய பேர் இப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த ராசி பத்தி ஒரு 1 hour 2 hours பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்குன்னா யாராவது ஒரு கிளைண்ட் நமக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற சில விஷயங்கள் பத்தி அவருக்கு 100% நாம கிளியரா சொல்லணும். அதுக்கப்புறம் ரெமெடிஸ் கொடுக்கும்போது புரோத் பராசர ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற ரெமெடிஸ் தான் கொடுக்கணும். எதுக்குன்னா அங்க ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. பெருசான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸ், இந்த கருங்குழி மாலா, இந்த ருத்ராட்சி எல்லாமே இல்லை. தானம், மந்திர ஜபம் தான் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்குன்னா ஜோதிடத்துல காலசர்ப்ப தோஷம் இல்ல, புரோத் பராசர ஓர சாஸ்திரம் நீங்க படிச்சா அங்க பித்ருதோஷமும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ இப்படி உங்க ஜாதகத்தை சயின்டிபிக்கா பாக்குறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். மீன ராசி 2026 மார்ச் 22 அப்புறம் மீன ராசியில பிறந்தவர்கள் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். சதுர்த்த பாவத்துல இருக்கிற அந்த குரு கிரகத்தினால கண்டிப்பா நீங்க வீடு தேடுறீங்களா, நிறைய நாள் இந்த தேடிருக்கீங்க உங்க வீடு வாங்குறதுக்கோ ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ, இந்த டைம் பீரியட்ல அது எங்கேயோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். பூர்வீக சொத்து ஸ்ட்ரக் ஆயிருக்கு, அது கோர்ட்ல இருக்கு, இன்னும் நம்ம செட்டில் ஆகல, இப்போ அந்த டைம் பீரியட் வந்திருக்கு. வெஹிக்கிள் வாங்குறதுக்காக ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ அந்த டைம் பீரியட் வந்திருக்கு, உங்களுக்கு அது அமையும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இருக்கு. குரு கிரகம் சதுர்த்தத்துல இருக்கும்போது குடும்பத்துல ரொம்ப நல்ல சந்தோஷமான ஒரு ஆக்டிவிட்டிஸ், ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். அண்ணன் தம்பி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, எஸ்பெஷலி ஏதாவது ஒரு சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ஷார்ட் ஜெர்னிஸ் கூட இருக்கு ஃபேமிலியோட சேர்ந்து, ரொம்ப நல்லது. 6வது வீட்டுல இருக்கிற கேது பாருங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு டாமினன்ஸ், ஏதோ ஒரு பிரச்சனை நிறைய நாள் இருக்கு, உங்களுக்கு தாங்க முடியல, நான் விட்டுட்டு இது போகணுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேங்க. இப்போ அந்த டைம் வந்திருக்கு, கண்டிப்பா வெளியே வாங்க. புது ஜாப் கிடைக்கிற சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த டைம் பீரியட்ல புது ஜாப் கிடைக்கலாம். இது கம்ப்ளீட்டா விட்டுட்டு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க முடிவு எடுத்திருக்கலாம், அங்கே கூட சக்சஸ் உங்களுக்கு இருக்கு. இல்ல உங்க ஜாப் சேஞ்ச் பண்றதுக்காக இங்க நீங்க எனக்கு ப்ரோக்ரஸே கிடைக்கல, இங்க எனக்கு சக்சஸே கிடைக்கல, ஏதாவது எனக்கு சேஞ்சஸ் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்த டைம் பீரியட்ல ஜாப் சேஞ்ச் ஆகும், புது ஜாப் கிடைக்கும். அந்த ஜாப்ல கண்டிப்பா நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாமே எல்லா ப்ரோக்ரஸும் இருக்கும் உங்களுக்கு. திருமணம் டிலே ஆகும், மேரிட்டல் லைஃப்ல இஷ்யூஸ் வராதான் திருமணம் டிலே ஆகும். ஏன்னா எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கீங்க, திருமணத்துல அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா அவ்வளவு பாசிட்டிவா இல்லை. வெளிநாட்டுல இருக்கிறவருக்கு வெளிநாட்டுல யாராவது ஜாப் தேடுறீங்களோ அவர் எல்லாருக்குமே சக்சஸ் இருக்கு. வெளிநாட்டுல பிசினஸ் பண்றவருக்கு கூட ரொம்ப நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் உடம்பு பிரச்சனை, காலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நர்வஸ் ரிலேட்டட், ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ்கள் வரலாம், ஜாகிரதையா இருங்க. அதுக்கப்புறம்
புதுசான பிசினஸ் யார் ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்களோ எல்லாருக்குமே சக்சஸ் இருக்கு. இதுக்கு அந்த 3rd ஹவுஸ் 8th ஹவுஸ் அன்எக்ஸ்பெக்டட் சக்சஸ் கெயின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆனா அன்எக்ஸ்பெக்டட் தெரியாத பிசினஸ்ல நீங்க பணம் வைக்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஜாகிரதை இருங்க. மொத்தத்துல மீன ராசியில பிறந்தவருக்கு ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே இருக்கு. உடம்பு பிரச்சனை அது மேனேஜபிள். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஆனா ஜாப் ரிலேட்டட் வெளிநாட்டு ஜாபுக்கு, கவர்மெண்ட் ஜாபுக்கு, பொது ஜாபுக்கு ரொம்ப சக்சஸ் இருக்கு. கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு சரியான டைம் கிடையாது, வாய்ப்பு கிடைக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண லாஸ் கூட ஆகும். இதுக்குன்னா செவ்வாய் 12th ஹவுஸ்ல இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லை. இவ்வளவு விஷயங்கள் மீனராசியில பிறந்தவருக்கு. நன்றி.